பரி ஆர்கானிக் கார்டன்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. நானும் இங்கே வந்து ஒரு 5 இயர்ஸாக டெரஸ் கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், என் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ க்ரீனரி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். காற்றும் நல்லா இருக்குது மேலே. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பைனாப்பிள் செடியை பற்றி சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ நான் பண்ணேன். இது என்னுடைய பைனாப்பிள் செடி. இது எப்படியும் என்கிட்ட ஒரு 4 இயர்ஸாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் ஒரு முந்தானேத்து இங்கே ஒரு பழம் பறித்தேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா? இங்கே இப்போ தான் ஒரு பழம் பறித்தேன் நான். லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர் பிஃபோர் ஒரு 2 காய் பறித்தேன். அது கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை இல்லையா, கொஞ்சம் சீக்கிரம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பழுக்க வச்சேன். கொஞ்சம் புளிப்பும் ஸ்வீட்டும் அந்த மாதிரி 2 கலந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி எனக்கு ஒரு டவுட்டு. சரி, அந்த ஃபஸ்ட்டு ஒரு செடியை வச்சு அதுக்கப்புறம் செகண்ட் அந்த சக்கர்ஸ்லேருந்து திருப்பி எதுனா வருமா இல்லையா, சரி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் அந்த சக்கர்ஸை வச்சு நான் ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸாக நான் வச்சுட்டுருக்கேன். இப்போ நல்லா இதுவாகவே எனக்கு ஒரு 3 பைனாப்பிள், 2 செடியிலேருந்து ஒரு 3 பைனாப்பிள் வந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு ஒன்று பறிச்சிட்டேன். ரெண்டாவது இங்கே இருக்க பாருங்கள், ரெண்டாவது இங்கே ஒரு பைனாப்பிள் இருக்குது. தேர்டு இப்போ பழுத்து இருக்குது. அதை நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேர்டு லாஸ்ட் இயரோட நல்லா பெருசாக வந்திருக்கு. பாருங்கள், தெரியுதா? அது எவ்வளோ பாருங்களேன், செடியில் நின்றுட்டு இருந்த பைனாப்பிள். அது எப்படி சப்போர்ட்டிவாக அந்த லீவ்ஸ்லாம் அந்த லீவ்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். எப்படி கொஞ்சம்னா கூட முள் குத்திரும். அது எப்படி சப்போர்ட்டிவாக அதுக்கு இது பண்ணி நல்லா படுக்க வச்சு கீழே விழ விடாமல் எவ்வளோ அழகாக அது வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த செடி எவ்வளோ சப்போர்ட்டிவாக அந்த பைனாப்பிளை இது பண்ணி வச்சுருக்காது. அதுதான் இன்றைக்கி சரி பறிக்கலாம், அந்த பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன கொஞ்சம் பேஷன்ஸி வேணும் நம்மளுக்கு. மற்ற செடிங்கள்லாம் வைக்கிற மாதிரி சீக்கிரத்தில் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு நம்ம யோசிச்சுருக்கோமா, நம்ம மாடியில் ஒரு பைனாப்பிள் செடியை வச்சு ஒரு ஃப்ரூட் செடியை வளர்த்து அதுக்கு எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரூட் கொடுக்கலன்னா நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃப்ரூட் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியாது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பைனாப்பிள் நான் என் கையால் வச்சு அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பழமாக பண்ணி அதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது பயங்கர ஸ்வீட்டு. ஒரு 4 நாள் முன்னாடியே பறிச்சிட்டேன், கொஞ்சம் க்ரீனாக இருக்கும் போதே பறிச்சிட்டேன். அதனால் இந்த வாட்டி செகண்ட் பழத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். இதுலேயே பழுக்கட்டும். எனக்கு பயம் திருப்பியும் அந்த அணில் இதில் கொஞ்சம் முள் இருக்கிறதுனால யாரும் இதை டிஸ்டர்ப் பண்ணல. இல்லைனா மற்ற பழமாக இருந்தால் ஒரு பொமோகிரானேட் வைக்கிறது கிடையாது அணிலாம். அதுக்கப்புறம் அந்த இதுலேயும் இருக்காது, அந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்குது என்கிட்ட. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி சொல்கிறேன். அந்த ட்ராகன் ஃப்ரூட்டையும் அதுலேயும் அணிலெல்லாம் போகாது, எதுவும் சாப்பிடாது. இந்த பொமோகிரானேட்டு அந்த இதெல்லாம் தான் கொஞ்சம் போய் எல்லாம் சாப்பிட்டுடும். இது வரைக்கும் 5 இயர்ஸாக நான் பொமோகிரானேட் செடியெலாம் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு பழம் கூட நான் எடுத்து சாப்பிட்டதே கிடையாது. சரி, நம்மளும் சாப்பிட்ணும், இந்த அணிலும் சாப்பிட்ணும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. அதனால் சரி, இந்த வாட்டி நான் இதை பறிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஹார்டாக இருக்குது, பறிக்கவே முடியல. வீடியோ எடுத்துக்கிட்டு பறிக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது பறிச்சிட்டேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பைனாப்பிள். நாமளாக இதை வளர்த்து நாமளாக சாப்பிடும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் அதே மாதிரி பைனாப்பிள் வளர்க்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அந்த க்ரௌனை மட்டும் இது இருக்குல்ல, இந்த க்ரௌனை மட்டும் வெட்டி அதை நம்ம வச்சிட்டாலே போதும். ஆனால் கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் எடுக்கும் இது இது பண்ணுறதுக்கு.
பெருசாக செடி வந்து இவ்வளோ பெரிய பைனாப்பிள் வந்து எனக்கு வந்து டவுட்டு சக்கஸ்லேருந்து இவ்வளோ பெரிய பைனாப்பிள் வந்திருக்குன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வந்து டெரஸ் கார்டனில் வந்து பைனாப்பிள் செடியை வைக்கலாம். நம்ம கையாட வந்து ஆர்கானிக்காக சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.